குட் மார்னிங் கைஸ். நாம் இப்போ ஆறாம் வகுப்பு 3வது பருவம் 3வது பாடம் பார்க்க போகிறோம். இன்னுயிர் காப்போம். நம்ம வீடியோ எடுக்கிறோம், எல்லோரும் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேலே மேலே வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். சரி, மொதல் கொஷின் பார்க்கலாம். அணி என்பதன் பொருள் அழகு. அணி என்பதன் பொருள் அழகு. ஆசிய ஜோதி எனும் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி எனும் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா என்று பாடியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா என்று பாடியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. கும்மி என்பதன் பொருள் வயிறு. கும்மி என்பதன் பொருள் வயிறு. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் எனும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் எனும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் நடைப்பயணம் மேற்கொண்டார்? 103. கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் நடைப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்னா 103 நாடுகளில். தனக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. தனக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா எங்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. பசித்தோர்க்கு உணவு வழங்க வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் வள்ளலார். பசித்தோர்க்கு உணவு வழங்க வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் வள்ளலார். பார் என்பதன் பொருள் என்ன? உலகம். பார் என்பதன் பொருள் என்ன? உலகம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. புத்தர் எந்த மன்னனின் யாகத்தில் ஆடுகள் பலியிடுவதை தடுத்தார்? பிம்பிசாரர். புத்தர் எந்த மன்னனின் யாகத்தில் ஆடுகள் பலியிடுவதை தடுத்தார்? பிம்பிசாரர். பூதளம் என்பதன் பொருள் பூமி. பூதளம் என்பதன் பொருள் பூமி. லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை எட்வின் அர்னால்ட் எந்த மொழியில் எழுதினார்? ஆங்கிலம். லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை எட்வின் அர்னால்ட் எந்த மொழியில் எழுதினார் அப்படின்னா ஆங்கிலம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார்.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. இதோட 6ஆம் வகுப்பு முடிஞ்சது. அடுத்து 7ஆம் வகுப்பு பார்க்கலாம்.